ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடியல்ல நிச்சயமாக நீ கேட்டது கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான நல்ல விஷயத்த நாளைக்கே உன் வீட்டில் நடத்த போகிறேன். என்னடா இது என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சி நீ தினமும் வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் எனக்கு தெரியும். என்னதான் உன் மனசு ஆழமாக இருந்தாலுமே கூட, தைரியமாக நம்பிக்கை இருந்தாலுமே கூட, ஆயிரம் ஆயிரம் வலிகளும் வேதனையும் தந்து உனக்குள்ள கஷ்டத்தை அது உருவாக்கும் போது சமாளிக்க முடியாமல் திணறுகிறாய் தானே. உன் வாழ்க்கையில் நீ எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளு. ஓய்வே இல்லாமல் ஓடி ஓடி போய் தேனை சேர்த்து சேர்த்து அந்த தேனி அதோட கூட்டுக்குள்ளே வைக்குது, சரியா? ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் ரொம்ப சுலபமாக அந்த தேனை அந்த தேனீக்கள் கிட்ட இருந்து திருடி அவன் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறான். அப்போ ஒரு நாள் தேனீக்கிட்ட போய் பூ கேட்டுச்சான். நீ இப்படி விடாமல் ஓடி ஓடி பறந்து பறந்து ஒரு ஒரு துளி தேனா என்கிட்ட இருந்து சேர்த்து போய் அதை மனிதர்கள் திருடிட்டு போகிறாங்களே, உனக்கு வருத்தமே இல்லையான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த தேனி என்ன சொல்லுச்சு தெரியுமா? எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா மனிதன் என்கிட்ட இருந்து தேனை மட்டும்தான் திருட முடியுமே தவிர அந்த தேனை எப்படி பூக்கள்ல இருந்து எடுத்து சேர்த்து வைக்கிறதுன்ற கலையை என்கிட்ட இருந்து ஒருபோதும் திருட முடியாதுன்னு சொல்லிச்சான். அவ்வளவுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில நீ சேர்த்து வைக்கிற சொத்து சுகத்தையும் உன்னுடைய நிம்மதியையும் தான் இன்னொருத்தையும் பறிச்சுக்க முடியுமே தவிர நீ மறுபடியும் உனக்குள்ளேயே அதை சமாளிச்சுக்கிட்டு உன் திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில முன்னுக்கு வர்றத யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட அற்புத கலையான திறமையையும் நம்பிக்கையும் நீ உனக்குள்ள வச்சிருக்கும் போது யாராலுமே நிரந்தரமாக ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. ஒன்றை மீறி யாரையும் ஜெயிக்கவும் நான் விடமாட்டேன். இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழக்கூடிய உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. உண்மை இல்லாமல் பொய்யா பேசி நடிக்கக்கூடிய சொந்தங்களோட நீ ஒட்டி இருக்கிறத விட ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. இன்றைய காலகட்டத்தில் நீ சரியாக இருக்கணும், எல்லாத்தையும் சிறப்பாக செய்யணுன்றதுனால மறுபடியும் சங்கடங்களை அனுபவிக்கிற. ஆனால் நரி போல வேலை செய்கிறவனெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக தானே இருக்கிறான். கவலைப்படாத, உன்னை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு நான் உயர்த்துறேன். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அமைதியாய் அவர்களை ஆடவிட்டு வேடிக்கை பாரு. அவங்க ரொம்ப ஆட்டம் ஆடி ஆத்திரத்தில் தவறு செஞ்சு தவறான வழியில் போய் மேலும் மேலும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவனே பாவத்தாளியாக மாறி போய் அவனே பாவத்தின் மொத்த சுரூபமாக அதற்குரிய தண்டனையை உன் கண்ணு முன்னாலேயே அடைவதற்கான நேரம் வந்துடும். உன் எதிரியையும் உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் நீ பெருசா நினைச்சு வருந்தாதே என் செல்லமே. அவங்க என்னதான் ஆட்டம் ஆடுனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என் ஆட்டத்தை அவங்க பார்ப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் மூலமாக உன் வாழ்க்கையை அழிஞ்சு போகிற நிலைமைக்கு நான் விட்டுட மாட்டேன். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைங்கிறது சில காலம்தானே. இந்த சில காலத்தை சந்தோஷமாக வாழ்றதை விட்டுட்டு அது வேணும் இது கிடைக்கணும்னு எதிர்பார்த்து ஏன் ஏமாற்றப்படணும்? அப்படி ஏமாற்றமே கிடைச்சாலும் கூட நீ ஏன் அதை பெருசா நினைக்கிற? இந்த முறை நடக்காததும் கிடைக்காததும் அடுத்து நிச்சயமா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நாட்களை எண்ணிக்கிட்டே இரு. நேத்து நடக்காததும் இன்னைக்கு நடக்காததும் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். இந்த உலகத்துல நீ எல்லாரையும் நம்பு, ஆனா யாரையும் முழுசா நம்பாத. உன் வாழ்க்கையில நீ முழுவதுமாக நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு நபர்னா அது நீயாக மட்டும்தான் இருக்கும் என் செல்லமே. உன்னை மட்டுமே உன் வாழ்க்கையில நம்பு. உனக்கு அடுத்தபடியாக நீ இறை நம்பிக்கை கொள்ளலாம். ஆனா எப்போதும் உன்னை தவிர இன்னொருத்தர் உனக்கு நல்லது நினைப்பாங்கன்னு மட்டும் நீ யோசிக்காத. எப்போதும் எல்லா விஷயங்களிலும் நிதானமா சிந்தனை செய்யணுமே தவிர ஒரு அவசரத்துக்கோ ஒரு அவசியத்துக்கோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையோ நீ கோபப்படவே கூடாது. ஏன்னா வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதானே. அதுல ஏதாவது கஷ்டம் வரும்போதுதான் நீ சரியாக சிந்தனை செஞ்சு சிறப்பாக வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கணும். கைப்பிடிக்கும் கணவன் இருக்கிற தைரியத்துல தான் ஒவ்வொரு பெண்ணும் புது குடும்பத்துக்குள்ள நுழையிறா. அந்த குடும்பத்துல வரக்கூடிய பெண்ணு அவளுடைய அடக்குமுறையோட அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறதும் இல்லை
வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க சொல்ல பேச்ச கேட்கணும்னு அவங்களுக்கு அடங்கி போறதும் அந்த வீட்டில் உள்ள மனிதர்களின் கையில தான் இருக்கு. வர்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார், மாமனார், நாத்தனார், கணவர்னு எல்லாரும் அவளுக்கு அனுசரணையா அன்பா பாசமா பேச ஆரம்பிச்சாங்கன்னா எப்படிப்பட்ட மருமகளின் மனசும் மாறிடும் என்பதுதானே உண்மை. வீட்டுக்கு வந்த பெண்ணுக்கு சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் உரிமையையும் நட்பையும் அனைத்துமே அமைத்து தர வேண்டியது கணவனின் பொறுப்புங்கிறத எந்த ஆண் பிள்ளைகளும் மறந்துட வேணாம். இந்த உலகத்திலேயே பெற்ற தகப்பனின் அன்பை விட சிறந்தது எதுவுமே இல்லை. அதே போல தன் தகப்பனை பிரிந்த வழியை விட கொடியதும் எதுவுமே இல்லை. எப்போவுமே உங்களை பெற்றவங்க உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள பெருசாக நினச்சி பூஜிக்கலைனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுப்பதோ அவர்கள் மனம் வருந்தும்படி பேசுவதோ சரியா சாப்பாடு போடாமலோ இருந்துட வேணாம். ஏன்னா அவங்க காலம் போன காலத்தில் வயசான நேரத்தில் அதிகபட்சமாக உன்கிட்ட என்ன காசு பணம்னு கோடி கோடியாக கேட்கவா போகிறாங்க? வீட்டில் ஓரத்தில் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்தாலே அது அவங்க பெரிய விஷயமாக நினைக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ நல்லா இருக்கணும், அவங்க கண் எதிரிலேயே நீ இருக்கணுங்கிறது மட்டும்தானே. நீ நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வெளியாக இருக்கலாம், ஆனால் இனிமே நீ நடக்க போகிற பாதைகள் கரடுமுரடாக இருக்காது என் செல்லமே. நம்பிக்கை உன்னையே உன்னுடைய காலணிகளாக வச்சுக்கிட்டு நடந்து போனினா உன் கால் படும் இடத்திலெல்லாம் பூக்கள் மலர்வது போல உன் வாழ்க்கையவே நான் சுகமாகவும் சந்தோஷமாகவும் மலரச் செய்வேன். எப்போவுமே வாழ்க்கையில சரியான ஆளை தேர்ந்தெடுப்பது முக்கியம் கிடையாது. உனக்கு கிடைச்ச ஆளை நீ சரியாக கையாள்வதுதான் முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உனக்கு அமைஞ்ச துணையையும் உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி இருக்கிற சொந்தங்களையும் சரியாக கையாள கத்துக்கோ என் செல்லமே. யாராவது உன்னை அவமானப்படுத்தினாங்களா நீ அவதாரம் எடுக்க தயாராகு. கீழே விழுக நேர்ந்தாலும் விஸ்வரூபம் எடுத்து மறுபடியும் தைரியமா எழுந்து நில்லு. யாராவது உன் மனசு புண்படும்படி பேசினாலும் புன்னகச்சிட்டு கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. வாதாடுவதை விட்டு விட்டு வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம்தான். அதுல நல்லது கெட்டதுன்னு என்ன வந்தாலும் நீ நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். சந்தோஷமும் இன்பமும் வரும்போது அதை ரசிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு போயிட்டே இரு. துன்பம் வரும்போது அதை சகித்து கொண்டு சமாளித்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும். எங்கேயும் எதற்காகவும் நீ தேங்கிவிடக்கூடாது என் செல்லமே. ஒரு கஷ்டம் வந்துருச்சே நீ தேங்கி நின்றுட்டினா அங்கே துயரம்தான் வந்து சேரும். அதனாலதான் என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நிற்காம எதுக்காகவும் கவலைப்பட்டு சோர்ந்து போயிடாம நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு நீ நினைச்ச விஷயத்தை போய் அடைஞ்சே ஆகணும். நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யாருக்கிட்டையும் தன்மானத்தை விட்டு அவங்க காலடியில் விழுந்து கிடக்கணுன்ற அவசியம் இல்லை. எந்த இடத்துல யார் உன்னை மதிக்கிறாங்களோ அவர்களுக்கு மரியாதை கொடு. மதிக்காத மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்காத. உனக்கு துணையாக நான் எப்பவுமே இருப்பேன்.